இந்த நாள்தோறும் நல்லது செய்வோம் என்ற நிகழ்ச்சி 1996 இருந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. நன்றி செய்த இன்றைய செய்த நமக்கு தெரியும். அதை கன்சிஸ்டண்டா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில ஒரு 15,000 நிகழ்ச்சிகளுக்கு மேல சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ், கலை, கலாச்சாரம், சமூக சேவை, அறிவியல், சுகாதாரம், கல்வி, முழுமையான வாழ்வியல், ஆன்மீகம், யோகம், தமிழ், புதுமை, விளையாட்டு சொல்லிட்டே போலாம் லிஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 15,000க்கு மேற்பட்ட திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக திரு முரளி அவர்களுக்கு இந்த உலக சாதனை அங்கீகார சான்றிதழை ICWR வழங்குகிறது. இன்ஜீனியர்ஸ் சார்ம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இட்ஸ் ISO certified organization. செயற்கரிய செயல்கள் செய்த மாவீரர்களை, மாபெரும் மனிதர்களை, இன்ஸ்டிடியூஷனை அதை பதிவு செய்து அதுக்கு ஒரு அட்ஜுடிகேட்டரி பாடி இருக்கு, ரிவ்யூ பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் கடந்து அவர்களை இந்த வரலாற்று சான்றாக வழங்குகிறார்கள். அதை இப்பொழுது முரளி சார் பெற்றுக் கொள்கிறார். அதை அழைக்க வந்திருக்கிறார் திரு ஆனந்த் ராஜேந்திரன், சீஃப் அட்ஜுடிகேட்டர், அண்ட் பிந்து பிரியங்கா, சீஃப் கோஆர்டினேட்டர். இரண்டு பேருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் யங் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஆனந்த் சார் 558 மேற்பட்ட குழந்தைகளை கின்னஸ் ரெக்கார்ட் செய்ய வச்சிருக்காங்க. பிந்து பிரியங்கா அவர்கள் 12 டைம்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். நான் ஒரு 15,000 நிகழ்ச்சிகள் 1996 2020 வரை ஒரு பஜன்ஸ் ஒரு 2000, 4500 சத்சங், டான்ஸ் 500, மெடிக்கல் கேம்ப்ஸ் 1000, டிராமா 1000, லிட்ரேச்சர் 2000, மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் 2000 அண்ட் ஜெனரல் ப்ரோக்ராம்ஸ் 2000, மொத்தமாக 15,000 நிகழ்ச்சிகளுக்கு மேல இதை ஒரு சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்டாக செய்வதால் ICWR is conferring award on Murali for most public service initiative. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடன் திரு ராமதாஸ் ராவ் அவர்களும் அகிலாமா அவங்களும் இருந்தாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். திரு ஆனந்த் ராஜேந்திரன், சீஃப் அட்ஜுடிகேட்டர் ஆஃப் ICWR, will address again. Good evening to one and all. It's a great evening actually. Such a big people here, and Sri Krishna sir is a very great person. And previously we have received his application for a world record attempt. For that we checked for individual CSR projects of many companies have doing, but CSR projects வந்து இண்டிவிஜுவலா பண்றது நான் செக் பண்ணோம். And sir submit பண்ணும்போது from our team one of the project வந்து எங்க டீம் சூஸ் பண்ணி அதை வெரிஃபை கூட பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படின்னா சார் வந்து 2006 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் each and every event they have submitted documents like photos and everything. We have a website, we verified all the things. In that we have choose one, and then we check that 2006 Mr. Prabhu sir, maybe no, Mr. Prabhu, he is now in MGR University Dean and also Vice President of Chef Management. So we checked with him. He said it's really have been done. Sir has an offer 2,500 people 5-star food without any cost. It's actually his one of his event in that நாள்தோறும் நல்லது செய்வோம் அந்த ஈவெண்ட்ல வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட்லையுமே சாரோட ஈவெண்ட்ஸ் இருக்கு. நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ அண்ட் தென் our educated team have checked and verified. So we started proceeded. So we are very honored when we are seeing that sir achievements. Very what I say is இந்த இவர்கிட்ட வந்து நாங்கள் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும், பட் எங்களோட கையில் வாங்க எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வயசில். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப அழகாக ஷேர் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் பிரெயின்லேயே மெனுபாட அந்த காலத்திலேயே அவர்கள் பண்ணவர், அதை உணர்ந்து சாப்பிடணும் அந்த குழந்தைகள் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த அவருடைய இந்த மகத்தான சேவை சான்றாக, வரலாற்று சான்றாக இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்பொழுது திரு இசைக்கவி ரமணன் அவர்களின் மாத்ரு பூஜை
ஒவ்வொரு வருடம் சல்யூட்டரிய மதர்ஸ் நிகழ்ச்சியிலையும் திரு ரமணன் அவர்கள் இதை ஒரு தவமாகவே செய்து கொண்டு வருகிறார். அவர்கள் இப்பொழுது மாத்திரு பூஜை உரையை விளக்கி உங்கள் அனைவரையும் அதில் வழி நடத்துவார். வணக்கம். அன்பின் மறுபெயர் அம்மா, நெஞ்சின் ஆறுயிர் ஆறுதல் அம்மா, இன்ப துன்பத்தின் இடைநிலை அம்மா, ஈந்து மகளும் இறையே அம்மா, உண்மையின் முழு உருவே அம்மா, ஊதி உணர்த்தும் குருவே அம்மா, எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா, ஏடுகள் காணாத இலக்கியம் அம்மா, ஐயமில்லாத அமைதி அம்மா, ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா, ஓங்காரம் எனும் உணர்வே அம்மா, அவ்விடம் இவ்விடம் ஆக்கியதம்மா, ஆயுதம் காணாத அதிசயம் அம்மா என்று எல்லா அம்மாக்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நாள்தோறும் நல்லது செய்து கொண்டிருக்கும் திரு முரளி அவர்களுடைய வருடாந்திர வைபவம் அல்லது உன்னதம் இந்த தாய்மைக்கு வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது திரு முரளி அவர்களுடைய முகத்தை. ஆனால் இத்தனை பெரிய நிகழ்ச்சி எத்தனை பேருடைய உழைப்பு என்பதையும் நாம் உணர வேண்டும். அவரோடு தோளோடு தோள் நிற்கும் பணியாட்கள், ஊழியர்கள் அனைவரையும் மனத்தில் வைத்து ஒரு முறை உங்களுடைய வளமான கரவொலியாளர்கள் அனைவரையும் வாழ்த்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும், தரமான நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி மூலம் இதை நேரலையாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றே வார்த்தைகளில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸை நாம் விளக்கலாம். தரம், சுவை, தர்மம். இது மூன்று தான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, என்னுடைய அனுபவம். ஒரு வாடிக்கையாளர் என்கின்ற முறையில் என்னுடைய அனுபவம். தரம், சுவை, தர்மம், இதுதான் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இப்பொழுது இந்த மாத்ரு பூஜைக்கு வருகிறோம். நான் ஒவ்வொரு வரியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வரியும் போற்றி என்று முடியும். நீங்கள் அந்த போற்றி என்று சொல்லும் பொழுது ஒரு மலர் உங்களுடைய தாயினுடைய பாதங்களில் தூவலாம். நீங்களும் போற்றி சொல்லலாம். சில ஸ்ரீ மாத்திரை நமக சொல்லலாம். எப்படியும் உங்களுடைய உடலை தந்த உயிரே போற்றி, உயிரை செலுத்திய உணர்வே போற்றி, உணர்வை வழங்கிய உள்ளமே போற்றி, உள்ளமெல்லாம் அன்பான உத்தமியே போற்றி, கடலையும் மிஞ்சும் கருணையே போற்றி, கவலை கடலில் படவே போற்றி, படலை செலுத்தும் பாசமே போற்றி, பரவலும் வணங்கும் நேசமே போற்றி, பசியறிந்து ஊட்டும் கரமே போற்றி, அதை பார்த்து ரசிக்கும் கண்களே போற்றி. சிறுதனாக்க பசியறிந்து ஊட்டும் கரமே போற்றி, அதை பார்த்து ரசிக்கும் கண்களே போற்றி, வசிக்கும் குடியின் வெளிச்சமே போற்றி, வார்த்தையில் வராத வாஞ்சையே போற்றி, பூவினும் மெல்லிய மென்மையே போற்றி, புயலையும் மிஞ்சிடும் வலிமையே போற்றி, தேவைகள் தீர்த்திடும் தெய்வமே போற்றி, தெய்வமே வியந்திடும் தாய்மையே போற்றி, தெய்வமே வியந்திடும் தாய்மையே போற்றி, தன்னலம் இல்லாத தயவே போற்றி, தன்னையே தருகின்ற தியாகியே போற்றி, அன்று போல் இன்றும் என்னை நேசிப்பாய் போற்றி, என்றைக்கும் அன்பு காட்டும் விந்தையே போற்றி, கடன் தீர்க்க முடியாத கடவுளே போற்றி, கடவுளும் காட்டாத கருணையே போற்றி, உடன் என்றும் தொடர்கின்ற உறவே போற்றி, உளுத்தனுக்கும் அன்பு காட்டும் ஒரே ஒருத்தி போற்றி, உளுத்தனுக்கும் அன்பு காட்டும் ஒரே ஒருத்தி போற்றி, பொய் சொல்லி ஊட்டிய மெய்யே போற்றி, பொய் சொல்றா அந்த தென்னங்கடையில நிலவிற்கு பார்த்து சொல்லி ஆறு வாய் பிளக்கும் ஊட்டினான். பொய் சொல்லி ஊட்டிய மெய்யே போற்றி, அடித்து அணைத்து என்னை வளர்த்த கையே போற்றி, கைகாட்டி சுமை தாங்கி காப்பவளே போற்றி, அமுது ஊட்டி
பசிதாங்கி மகிழ்ந்தவளே போற்றி. அமுதூட்டி பசிதாங்கி மகிழ்ந்தவளே போற்றி. இடுப்பு என்னும் பல்லக்கில் ஏற்றி வைத்தாய் போற்றி. எவர்கண்ணோ படும் என்று கழித்து விட்டாய் போற்றி. அடுத்து என்ன செய்வதென்று துடிப்பவளே போற்றி. அழுக்கு அகற்றி கொளிப்பாட்டி அகமகிழ்வாய் போற்றி. என்னலமே உன்னலமாய் இருப்பவளே போற்றி. இறுதிவரை நேசிக்கும் அதிசயமே போற்றி. சந்நியாசியும் வணங்கும் சந்நிதியே போற்றி. தத்துவத்தின் உன்னதமே உத்தமியே போற்றி. மன்னவரும் தலை வணங்கும் மாதரசி போற்றி. மன்னகரி புன்னகைக்கும் பொன் விளக்கே போற்றி. மண்ணுலகில் உனக்கு மட்டும் மாற்றிலையே போற்றி. மானிடத்தில் தெய்வீகத்தை கலந்தவளே போற்றி. 100ஆன வயதிலும் பேரழகி போற்றி. அம்மா நமக்கு பேரழகி. 100ஆன வயதிலும் பேரழகி போற்றி. பாராண்ட போதிலும் நான் பிள்ளைதான் போற்றி. யாரென்ன சொன்னாலும் மாறாதாய் போற்றி. சந்தனமாய் தேய்ந்திடவே ஜகம் வந்தாய் போற்றி. ஞானத்தை பாசத்தால் வென்றவளே போற்றி. யோகத்தை தியாகத்தால் கொண்டவளே போற்றி. ஞானத்தை பாசத்தால் வென்றவளே போற்றி. யோகத்தை தியாகத்தால் கொண்டவளே போற்றி. ஞானியர்க்கும் யோகியர்க்கும் தலை திருமதி கலா முரளி அவர்கள் சால்வைகள் போர்த்தி கௌரவிக்கிறார். மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாமா ரமணன், mother of Srimati Lakshmi Ravichandar, Srimati Saraswati Krishnakumar, founder partners Event Art. அம்மா நமஸ்காரம். லக்ஷ்மி சரஸ்வதின்னு 2 பேர் கொடு மாதிரி இருக்கு இந்த மண்டபம். உங்களை பார்த்தா எனக்கு ராஜராஜேஸ்வரி மாதிரி இருக்கு. லக்ஷ்மி சரஸ்வதி இருந்தா மேல ராஜராஜேஸ்வரி தானே இருக்கணும். ராஜராஜேஸ்வரி அப்படின்னா அம்மாங்கிறவங்க நம்ம மனங்களை அன்பால் ராஜ்யம் செய்யும் ராஜராஜேஸ்வரி. திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்துறையில் கால் பதித்த குடும்பம் நம்முடைய தமிழ் திரையுலகின் தந்தை திரு கே சுப்பிரமணியன் அவர்களுடைய கிராண்ட் டாட்டர்ஸ் எஸ்.வி. ரமணன் அவர்களுடைய வழிகாட்டுதல விமன் டைரக்டர்ஸாக விளவி கொண்டிருக்கிறார்கள். ஈவெண்ட் ஆர்ட் அப்படின்ற ஒரு பெரிய கார்பரேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மோஸ்ட் கிரியேட்டிவ் டியோ அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஜோத்பூர் மகாராஜா கிட்டேருந்து ஒரு ராயல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கிரியேட்டிவ் டியோவை உருவாக்கிய கிரியேட்டர் அவங்க தான் சொல்ல வராங்க. இப்போ லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி 2 பேரும் பார்வதி பற்றி பேச வருவார். Shri Gurubhyo Namaha. Genius alone does not get transmitted in the blood. Virtues and features, vices and folly are all transmitted through the same sure but unseen channel. And when you are old enough and realize that you have been absolutely blessed because you have absolutely no control over this channel, and that it's God's plan for you to be born in this home, it is indeed a moment of reckoning. Saraswati and I are thus blessed. It was a home where our grandmother Meenakshi Subramaniam
sat in her puja room in a trance and broke into lyrical raptures in Sanskrit and Tamil while playing on her veena. It was a home where our grandfather, pioneer film director K. Subramaniam, who welcomed stalwarts like Satyajit Ray, actors like legendary M.K. Tyagaraja Bhagavathar, Raj Kapoor, Nargis, MGR, Shivaji Ganesan, politicians, thought leaders, all into the living room of his home. It was a home where our father, S.V. Ramanan, sat alongside genius musicians like Salil Chaudhry and learnt nuances of music while he honed his creative skill and writing skills, just being in the vicinity of greats like Pattukottai Kalyanasundaram and Papanasan Shivan. It was the home that reverberated with the bells from the salangai of our aunt, Dr. Padma Subramaniam, our guru. It was a home where each uncle and aunt made films or sang or danced their way through life. And we grew up in the midst of all this, under the watchful eyes of this woman, our mother, Srimati Bama Ramanan. She was handpicked by our grandfather to be his executive assistant and trained in every aspect of administration by him. Born and raised in a humble family in Coimbatore, her transition from the meek, simple 10th standard pass student to his secretary who hobnobbed with the thought leaders and decision makers of the world happened under his guidance. When our parents got married, all her talent in organization and leadership and administration helped our father, S.V. Ramanan, when he set up and ran Jayashree Pictures, which became a media powerhouse, and it was all their tireless efforts. She ran the production house with clockwork efficiency, which allowed Appa to concentrate on his creative pursuits. In the 70s and 80s, she was the first woman to be involved in documentary and advertisement film production, the woman behind the screens who ensured everything happened the way it should. Driving her own car, which was almost unheard of in those times, she would be the first person to report on the set early in the morning and the last person to leave the set. Raising two daughters did not slow her down. She found a solution. We were welcomed to their office, Jayashree Pictures, every evening after our school with the promise of a lovely masala dosa from nearby Woodlands, and we had to do our homework in their studios. In between, Appa would call us to lend our voice for commercials, and that is where our initiation into the media began. Media and masala dosa went hand in hand. She watched over us with a hawk's eye, and from wherever she was at the shooting spot, at an age before mobile phones, seamlessly organized our pickups and drops from schools, our various classes, and cooked us hearty meals, and most significantly, took great joy and pride in dressing us up. She herself would always be so impeccably turned out as she is today, and passed on her passion for clothes and jewelry to us. But to Amma, discipline comes first. Even today, she has complete control over both of us. Just by her eye movements, we know whether she's happy with us or not. And we dare not do anything that does not meet her standards. Which are extremely high and difficult to meet anyways. So we have a short poem for you, Amma, which sums up everything that you are. She was born in February. She's always a woman in a hurry. If a job is to be done today, she wants it completed yesterday. Her level of perfection is unmatched. One may try, but not a patch. Her husband she adores, a wife you'll only hear about in tales of yore. Her children are her word, like flowers. She brought up two girls. She protected them with a hawk's eye, and never could we do anything on the sly. For her sons-in-law she cared, like the sons she never had. Her grandchildren are her world. Their activities she monitors with a distant lens. For the family, she's a strong pillar that cares. To go against her, we never dare. She runs her home
with clockwork precision and an iron fist, but inside is a gentle heart that you can never miss. Thank you, Amma. All that we are and we will be is only because of you. Heartfelt thanks to Murli sir and Kalama for giving us the opportunity today to tell our mother what she means to us. And for giving us the stage to share with these amazing achievers. Thank you, Murli sir and Kalama. And the gift of seeking the blessings of all the great mothers on stage today. Thank you. Thank you. Chairman, கோவை பழமுதிர் நிலையம். அம்மா நமஸ்காரம். உங்களுடைய சன் கோவை பழமுதிர் நிலையம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெய்லி பழம் வாங்கிட்டு இருக்கோம், ஜூஸ் சாப்பிட்றவங்க. அவரை தூங்க வைக்கிறதுக்கு பழமொழி அப்பா பாட உச்சஸ்தாயில் நீங்கள் பாடினா அவர் எப்படி தூங்குவாருன்னு நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தா கூட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார் கூட இருக்கு. ஸோ பழம் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தோட பின்னி படைஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? யாரை பார்க்க போனாலும் நம்ம பழம் வாங்கிட்டு போவோம். ஏன்னா அந்த கலாச்சாரம் என்ன சொல்றதுன்னா, அந்த வேர்கள் எப்படி வளர்ந்து முழுமையாகிறதோ அது மாதிரி வாழ்க்கை முழுமையாகணும். அதற்கு அடையாளமாக தான் அதற்கு பழத்தை சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில் தேசங்கள் கடந்து சாதனைகள் படைத்து வரும் உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய மகன் நீங்கள் தான் ஞானப்பழம், இந்த ஞானப்பழம் சொல்ற ஜூஸாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேச வரீங்க. ப்ளீஸ் சார். ஸோ இந்த ஸ்டேஜில் தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அம்மாவுக்கு புரியணும், அப்பாவுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு என்னோட முதல் தேங்க்ஸ் முரளி அண்ணாக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி விஷயத்துக்கு அம்மாவை நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்படுவேன். அம்மா ஏதோ ஒரு ஸ்டேஜில் பெருசாக கௌரவம் பண்ணணும், நம்மளே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பண்ணலாமா, அது கொஞ்சம் சீப்பாக வடிங்கன்னு சொல்லி மைண்டில் யோசிப்பேன். இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு எனக்கு டிசம்பர்லேயே சொன்னார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அம்மாவை கௌரவப்படுத்தலான்னு இருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் முரளிநாத் சொல்லணும். ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேயே பழமுதிர் நிலையம் நடத்திட்டு இருக்கப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னது, நீங்கள் ஏன் சென்னையில் பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ சென்னைனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. சென்னையில் என்ன பிளேஸ் இருக்குது என்ன ஏதுன்னு அண்ணா தான் சொன்னார். சென்னையில் இது மாதிரி டி நகர் இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, மந்தவெளி இருக்குது, புருஷவாக்கம் இருக்குன்னு. இன்சிடென்ட்லி நாங்கள் ஓப்பன் பண்ண அடுத்தடுத்த கடை, ஃபஸ்ட்டு கடை டி நகர் ஓப்பன் பண்ணப்போ முரளினர் தான் இந்த லொக்கேஷனில் பண்ணுங்க, கோயம்புத்தூரில் ஏசி இல்லாத கடை, சென்னையில் அப்படியெல்லாம் ஆகாது, ஏசியோட கடை வேணும், அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு டீச் பண்ணார். கோவை பழமுதிர் நிலையம் நாங்கள் வெறும் பழமுதிர் நிலையம் நடத்திட்டு இருந்தோம். கோவை பழமுதிர் நிலையம் கோவையிலேருந்து இங்கே பேர் எடுத்தது கிருஷ்ணா ஸ்வீட்ஸை கோவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவை பழமுதிர் நிலையம்னு பேர் வைங்கன்னு சொல்லி அந்த நேமுக்கு ஃபுல் கிரெடிட் அண்ணாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பேர் அண்ணா கொடுத்த பேர். கோவை பழமுதிர் நிலையம்னு பேர் வச்சு முதல் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ணா பார்க்குறோம். அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லி குப்சாமி செட்டியார் சார் அவரும் அப்படிதான் ஒவ்வொரு கடைக்கும் அண்ணாவும் சாரும் ஏவிஎம் சரவணன் சார், பாலா சார், அப்புறம் அப்பாசாமி சார் 5 பேரும் தான் எங்களோட முதல் 10 கடை அவங்க பிளஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கு. இல்லைன்னா நாங்கள் ஒரு சின்ன நிறுவனமாக கோயம்புத்தூர்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு மீட் பண்ண வருவேங்க. சென்னைக்கு மீட் பண்ண வர்றப்போ கண்டிப்பாக அண்ணா கூட போய் உட்காருவேன். அப்படியே ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோவாங்க ஐடியாஸ். இது மாதிரி பண்ணணும் பண்ணா, ஏன் சாலட்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது, ஃப்ரூட் சாலட்ஸ் போட்டு கஸ்டமர் கொடுங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய லைன் ஆயிடுச்சு. நல்லா குவாலிட்டியை சூஸ் பண்ணி கொடுங்க, அது நல்லா சென்னையில் எடுக்கணும், அது ஒரு லைன் ஆயிடுச்சு. அப்பா பிஸ்னஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கான கைடன்ஸ் கிடையாது. அந்த காலத்துலலாம் கன்சல்டன்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கைடன்ஸ் எல்லாம் முரளினா தான். ஸோ
forever grateful. இந்த ஒரு தொழில் இன்னைக்கு இப்படி சென்னையில் இருக்குன்னா அதுக்கு அப்பாவோட ஹார்ட் ஒர்க், முரளினாவோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, ஒரு அயன் லேடி மாதிரி இந்த பிஸ்னஸ்க்குள்ள இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்க அம்மா. அம்மா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அப்பாவோட ஹார்ட் ஒர்க் பின்னாடி அம்மா வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க, என்ன ஆக போகுது. ஏன்னா சென்னையில எங்களுக்கு பயம், சென்னையில போய் கடை போடலாமான்னு எல்லா லேடிஸும் பயந்துக்குவாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க. அம்மா பொறுத்த வரைக்கும் புது புது இனிஷியேட்டிவ் பண்ணிட்டே இருக்கணும். கடையில வந்து நம்ம ஏன் கிராசரி ஆரம்பிக்க கூடாது, ஏன் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கக்கூடாது, நிறைய ஐடியாஸ். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வந்து ஏதாவது ஒரு புது ஐடியா அம்மா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதை நாங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதானே தவிர பட் ஐடியா எல்லாமே எங்கள் அம்மாவோட ஐடியா தான். அடுத்தபடியாக அவங்க சின்ன ஒரு உங்கள் சைல்ட்ஹுட்ல இருந்து ஏதாவது ஒரு நினைவு அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோட ஃபேவரட் நான் சொல்கிறேன். நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்டு, நான் வந்து ரொம்ப டைனி பியூனியாக இருக்கேன் கிளாஸ்லேயே. நான் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் கிட்டு, பியூனி கிட்டு. அப்போ வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு நான் கிளாஸ்லேருந்து வந்துட்டு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸாம் முடியுது, ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். அதில் நான் 18th ரேங்க் வாங்கியிருக்கேன். அம்மாட்ட வந்து நான் சொல்கிறேன், அம்மா இது மாதிரி வந்து ஏதோ எனக்கு ரேங்க் கார்டு ஒன்று கொடுத்தாங்கம்மா, 18th ரேங்க்கு. ஃபஸ்ட் ரேங்க் ஒரு பையன் வாங்கினான், அந்த பையனுக்கு அந்த அவார்டு கொடுத்தப்ப எல்லாரும் கை தட்டினாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட சொன்னேன். இப்போ அம்மா சொன்னாங்க, நீ எது நினைச்சாலும் உன்னால் பண்ண முடியும், நீ ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வரைக்கும் நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம், அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அடுத்த வரைக்கும் நீ கண்டிப்பாக வாங்கிடுவேன், உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மா அப்போ சொன்னது வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. எந்த லொக்கேஷனில் எங்கள் வீட்டில் அந்த படிக்கட்டு உட்காந்து எனக்கு சொன்னது எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த டேலேருந்து நான் ஸ்கூல் முடிச்சு வர்ற வரைக்கும் ஐ ஆல்வேஸ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் ஷீ ஸ்டுட் பை இட். அதாவது எனக்கு எப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல், ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்னை கொண்டு போயிட்டாங்க. எப்படின்னா ஸ்கூலில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு அவார்டு கிடைச்சாலும் she will ensure that I receive that award by her hard work. அதாவது அடுத்தடுத்து she will keep doing her hard work in me getting multiple awards. in a stage award வாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. at some stage I started believing நம்ம எது மனசு வச்சாலும் எஃபர்ட் போட்டால் நம்மளால் அது பண்ணிட முடியும்னு. இன்னைக்கு வரைக்கும் I have always been a very happy kid thanks to the confidence that mother gave. ஸோ என்னோட பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறது எங்கள் அம்மா எனக்கு அந்த வயசில் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தட் கேவ் அஸ் ஸோ மச் ஹாப்பினஸ். அண்ட் இன்னைக்கும் எங்கள் ஃபேமிலி ஒன்றா இருக்கணும், நான் ஒய்ஃப் கிட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அம்மாவோட அந்த தாட் ப்ராசஸ். அவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, என் கடைசி வரைக்கும் பேரங்களோட உங்களோட நான் ஒன்றா இருப்பேன், அதுக்கு வாட் எவர் இட் டேக்ஸ் யூ வில் டூன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மை ஒய்ஃப் மை கிட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு, எங்களோட பிஸ்னஸ் இந்த அளவுக்கு பண்ணதுக்கும் முரளினாக்கும் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ.